என்னது சிக்கனில் நெய்யா? ஆமாங்க, நாம் கீ சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒரு கடையில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அப்புறம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா நம்ம அதை தாளித்து விட்டு, வரமிளகா வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். நான் 2 போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. அந்த எண்ணெயில் வந்து நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா இறங்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் நெய் போடுறேன். நெய் தாங்க நம்ம டிஷ்ஷோட ஸ்பெஷலு. நெக்ஸ்ட்டு நல்லா கிளறி விட்டு புதினா ஆட் பண்ணிட்டு என்னோடய சீக்ரெட் மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம டொமேட்டோ போட்டோம். டொமேட்டோ போட்டு நல்லா கிளறி விட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா சிக்கன் போட்டு கலந்து தேவையான அளவு உப்பு போட்டு மறுபடியும் அதை ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். சிக்கன்லேருந்து தண்ணி வருங்க. நாமளும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு அந்த சிக்கன் நம்மளுக்கு குழம்பாவும் எடுத்துக்கலாம், கிரேவியாகவும் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.